சுட சுட பிரியாணி பாருங்க, அப்படியே தக்க 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 தக்கன்னு கடல்ல கிடக்குது. அப்படியே தம்மில் போட்டிருக்காங்க பாருங்க. ஒன்றுபோல் குக்காக இருக்குங்க. அவங்க பாருங்க. ஸோ ஃபைனலி நம்ம வெயிட் இஸ் ஓவருங்க. ஒஸ்கோட்டை ஃபேமஸ் மட்டன் பிரியாணி, 4 மணி பிரியாணிக்கெலாம் வந்து ஒஸ்கோட்டையில் போய் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாரேஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பெங்களூரில் ஒரு அருமையான கிளைமேட். இந்த அருமையான கிளைமேட்டில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸ். ஒஸ்கோட்டைனா இன்றைக்கி ஒஸ்கோட்டைக்கு வரலங்க, பெங்களூரில் தான். ஸோ பெங்களூர் மன்னார்கோட்டா ரோட்டில் புதுசாக வந்து ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸ் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஜஸ்ட் வெரி ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஒஸ்கோட்டை பிரியாணி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பட் டு பி ஹானஸ்ட், நான் இன்றைக்கி வரைக்கும் ஒஸ்கோட்டை பிரியாணி சாப்பிட்டதும் இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை, அதை கண்ணால் கூட பார்த்ததில்லை. இன்றைக்கி சூப்பராக ஒரு தரமான சம்பவத்தை இறக்க போகிறோம். பார்ப்போம், டேஸ்ட் பண்ணுறோம், எப்படிலாம் வச்சுருக்குறாங்க இந்த ஆம்பியன்ஸு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸ் போகலாம். ஒஸ்கோட்டைஸ் லெஜெண்டரி பிரியாணி. ஸோ அதாவது இது வந்து 1983 இருக்குதுங்க ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸ். ஸோ இதுதாங்க இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது பனார்கட்டா ரோட்டில் ஓப்பன் ஆகிருக்கிற ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸு, அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இது வந்து பிரியாணி ஹவுஸ் அப்படிங்கிறனால ஒரு வீடு மாதிரி செட்டப் தான் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து டேக் அவேக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டேக் அவேக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பில்லிங் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பியூர்லி வந்து டைனிங்க. நம்ம வந்து ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸோட கிச்சன் ஏரியாவில் தாங்க இருக்கிறோம். கிச்சன் ஏரியா பார்க்குறதுக்கே அவ்வளோ பிஸியாக இருக்குது. அதோட மட்டும் இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க வந்து விறகு அடுப்பில் பண்ணுறதுக்காண்டி தனியாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கிச்சன் போட்டிருக்காங்க. அங்கே வந்து நல்லா ஒரு ஹைஜீனிக்கான முறையில் பேக் டு பேக் சுட சுட பிரியாணி இங்கே தான் ரெடி ஆகுது. காட்டுற அப்படியே உள்ள ஒரு பேக்ஸால் வந்து குக்கிங் போயிட்டே இருக்கும்போது அடுத்த அடுப்பும் ரெடி பண்ணிடுறாங்க. நல்லா 2 பெரிய அடுப்பு. இதில் தான் வந்து டக்கு 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 டக்குன்னு குக் ஆகிட்டே இருக்குதுங்க. ஸோ ஒரு 1 hour to 1.5 hours வந்து 40 kgs பிரியாணி ரெடி ஆயிடுது. அதனால் வந்து பேக் டு பேக் இங்கே குக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ ஒஸ்கோட்டை ஃபேமஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அப்படியே வந்து இவங்க வந்து விறகு தான் யூஸ் பண்ணுறாங்க. விறகு யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த டேஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான அடுப்பு, பெரிய அடுப்பு. ஏன்னா பேக்ஸா வந்து பெருசு. ஸோ அட் அ டைம் வந்து இந்த பேக்ஸாவில் வந்து 40 kgs அவங்க வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பேஸ் மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆனியன் தான் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எண்ணெயும் ஆனியனும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குக்கிங்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து இவங்க வந்து சூப்பராக ரெடியாக வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே எல்லாமே ரேஷியோ படி எடுத்து வச்சுக்கிறாங்க. பேரலாக அங்கே பாருங்கள், அப்படியே ஆவி பறக்க தான் வந்து இந்த கிச்சன் இருக்குதுங்க. அதாவது பேக் டு பேக் வந்து இங்கே வந்து குக்கிங் போய்கிட்டே இருக்குது. ஸோ சுட சுட பிரியாணி பாருங்கள், அப்படியே தக்க 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 தக்கன்னு கடலில் கிடக்குது. ஸோ ஃப்ரெஷ் பிரியாணி உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி அப்புறம் வந்து நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே கிடைக்குதுங்க. அதாவது வெளியில் வந்து தனியாக கிச்சன் போட்டு அப்படி இல்லை. ஸோ ரெஸ்டாரண்ட்லேயே வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விறகு அடுப்பு செட்டப் போட்டு அங்கே வந்து இவங்க பிரியாணி பண்ணிகிட்டு இருக்காங்க. A few moments later. பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இங்கே எல்லாமே வந்து ஃபயர்வுட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபயர்வுட்டில் பண்ணதோடு மட்டும் இல்லை, அப்படியே தம்மில் போட்டிருக்காங்க பாருங்களேன். அப்படியே கடல் மேலே கிடக்குது. ஸோ சூப்பராக வந்து ஒரு பேக்ஸாக ஃபுல்லாக வந்து தம்மில் கிடக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரியாணி வந்து தம்மில் இருந்து உள்ளதை எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள். அப்படியே நல்லா வந்து ஒரு மசாலாவோட அப்படியே ஜூஸியாக கிடக்குது. கொதிக்க கொதிக்க கிடக்குங்க. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 kg பிரியாணிங்க. 40 kg பிரியாணி அப்படியே எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள். ஆஹா, உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கொண்டு இருப்பாங்க. ஆவி பறக்க பறக்க சுட சுட இருக்குது பாருங்க. ஸோ அந்த தம்மை வந்து 4 டைரக்ஷன்லேயும் வந்து பிரதர் வந்து உடச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பார்க்கும்போது மசாலாவாக தெரிஞ்சிச்சு. தம் உடச்சதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள் ஒன்று போல் குக் ஆகிருக்குங்க. அவங்க எந்த ஏரியாவில் விட்டாலுமே பிரியாணி வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ
ஸோ பிரியாணி வந்து பொதுவாகவே வந்து ஃபயர்வுட்டில் பண்ணாலே ஒரு சரியான டேஸ்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட்டில் பண்ணி அதுலேயும் வந்து இவ்வளோ நேரம் தம்மில் இருந்து அந்த ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஒன் டைமு ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸಿ அதுக்கு பாருங்கள் பிரியாணி அப்படி ஒன்று போல் உழுது பாருங்கள். அப்படியே மட்டன் பீஸோடு பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆத்தென்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி வந்து பெங்களூரில் வந்து நமக்கு வந்து ஃபயர்வுட்டில் குக் பண்ண பிரியாணி கிடைக்குது. அதுவும் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சுட பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தாக்ஸா 40 கிலோனா அந்த மாதிரி அவங்க ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்காங்க. மார்னிங் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஆஃப்டர் 10:30க்கு அப்புறமே இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆகிடுது. பயங்கர பிஸியாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தம் உடைக்கிறது பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. ஸோ இப்போ தான் வந்து இங்கே கிச்சனில் இருந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை பேர் தேவைப்படுது. ஏன்னா சம சூடு, அதே நேரத்தில் சரியான வெயிட்டுங்க. ஸோ பிரியாணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பாருங்கள். அவ்வளோதான். ஸோ அடுப்பில் இருந்து மூவ் பண்ணி டக்குன்னு வண்டியில் வைக்கணும். அதுவும் சுட சுட வைக்கணுங்க. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒரே கனல் தான் கிடக்குது. இங்கே சுற்றி சுற்றி கனல் தான். ஸோ இப்போ வந்து வண்டியில் வந்து அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. சுட சுட வந்து பிரியாணி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த தாக்ஸாவும் ரெடி ஆகி உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. வாஸ்டான டைனிங் ஸ்பேஸுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம வெயிட் இஸ் ஓவருங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதுக்காண்டி வெயிட் பண்ணோமோ அந்த ஐட்டம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துடுச்சு. இங்கே தான் இருக்குது, அப்படியே காட்டுறேன். அங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஒஸ்கோட்டை ஃபேமஸ் மட்டன் பிரியாணி. மட்டன்லாம் அப்படியே தெறிக்குதுங்க பீஸு. அதுக்கப்புறம் வந்து கபாபு, சிக்கன் கபாபு சூப்பராக இருக்குங்க. கோட்டிங்லாம் நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு கறி லீவ்ஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் பீஸை தான் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ பிரியாணியை உடச்சிடலாமாங்க. மொபைல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. ஸோ கபாபு, அடுத்து வந்து பிரியாணி. ஸோ கபாபு சூப்பராக இருக்குங்க. ரைத்தா கொடுத்துருக்காங்க, அதுபோக ஆனியனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே பிரியாணியை உடைக்கிறோம். நமக்கு பாருங்கள் ஒரு நல்லி பீஸ் வேறு வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. பிரியாணி அப்படியே சுட சுட இருக்குது. வாய் சாப்பிட போகிறேன். கையை வந்து இந்த பிரியாணியில் தொடும்போதே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது, சாஃப்டாக இருக்குங்க. பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மட்டன் ஃப்ளேவர்லேயே குக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. மட்டன் பீஸும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பீஸ் பார்த்துருமா, பீஸ்லாம் பாருங்கள் அப்படியே நொறுங்குது. அவங்க 40 வருஷமாக ஒரே ஆள்கிட்ட கறி வாங்குறாங்களாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எங்கள் பிராண்டுக்கு இந்த கறியும் ரொம்ப முக்கியம்னாங்க. அப்படியே தூள் தூளாகிட்டுங்க கறி. அவங்க ரைஸ் எப்படி உடையுதோ அந்த மாதிரி கறியும் உடையுதுங்க. கறியோடு வச்சு சாப்பிட்றேன். சூப்பராக இருங்க. அருமை அருமை அருமைனா அப்படி ஒரு அருமை. அதாவது ஹொஸ்கோட்டை ஃபேமஸ் அந்த 4 மணி பிரியாணிக்கெலாம் வந்து ஹொஸ்கோட்டையில் போய் நிறைய வர சாப்பிட்ருப்பாங்க, விளாக் பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் அந்த ஹொஸ்கோட்டை பிரியாணியை டேஸ்ட் பண்ணதே இல்லை. இந்த அவுட்லெட் தான் டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. இது 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான பிரியாணியாக இருக்குது. ஸோ இந்த தொன்னை பிரியாணி மாதிரி தான் இந்த ஹொஸ்கோட்டை பிரியாணிலையும் எல்லாம் நல்லா அரைச்சி போட்டுறாங்கங்க. அதுமாதிரி பிசு பிசுன்னு எண்ணெயாக இருந்துச்சு, அப்படியும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ
இந்த பிரியாணியில் ரொம்ப பிடிச்சதே இந்த மட்டன் ஃப்ளேவர் தாங்க. இந்த மட்டனோட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரைஸை சும்மா சாப்பிட்டாலும் சரி, மட்டன் ஃப்ளேவரை வந்து அப்படி இறக்கியிருக்காங்க. நல்லியோட பிரியாணிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹைப்புக்கு வந்து இது ஒர்த்து தாங்க. ஸோ இவங்களோட அந்த கபாப் பாருங்கள், சிக்கன் கபாபு செம கோட்டிங்கு. அது கிறிஸ்பாக இருக்குங்க. கிறிஸ்ப்னா கிறிஸ்பு, செம கிறிஸ்பு. ஆக்சுவலாக இவங்களோட பிரியாணிக்கு கபாபு, கிரேவி எதுவுமே தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. காரம்லாம் வந்து வேறு லெவல். அதாவது ஒன்று போல் இருக்குது, சப்புனும் இல்லை, காரம் இருக்குது. கிட்ஸ்லாம் சாப்பிடலாம், சூப்பராக எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். காரத்தை அவாய்ட் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாங்க. இவங்க வந்து ஆத்தென்டிக்காக கொடுக்கணுன்னாலும் சரி, இது வந்து சர்வீசஸ்க்கு ஈஸினாலும் சரி, இவங்க வந்து இந்த இலத்தட்டு, அதாவது இந்த பாக்கு இலத்தட்டில் தான் கொடுக்குறாங்க. கபாபுமே அதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து லேக் வியூன்னு போட்டிருப்பாங்க. தொட்டகம்நள்ளி லேக் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து லேக்கை வந்து சூப்பராக பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக சூப்பராக மணக்க சாப்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து அந்த மனம் நல்லா கையில் இருக்குது. ஒரு மைல்டான மனம் தான், பட் சூப்பராக இருக்குது. அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்குற குவான்டிட்டி மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி குவான்டிட்டி பயங்கரமாக கொடுக்குறாங்க. அந்த குவான்டிட்டியை முடிக்கிறதுக்கு நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்லாங்க. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இந்த பிரியாணி செம ஒர்த்து. அவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மீட்டும் கொடுக்குறாங்கங்க. ஸோ டைனிங்லேருந்து பார்த்தாலே வந்து தொட்டகம்நள்ளி லேக் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியுங்க. லேக் பக்கத்தில் ஒரு ப்ரீஸோட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டான ஸ்பாட்டுங்க இது. ஸோ டைமாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. இவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் லன்ச் டைம் கூட வரல. இங்கே வந்து மக்களுக்கு வந்து எப்போவுமே ப்ரன்ச் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இங்கே வந்து மார்னிங் 10:30 பிரியாணி கிடைக்குது, டேக்அவேவும் கிடைக்குது. பயங்கர பிஸியாக தாங்க போகுது. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் டைனிங்க்கு வந்து செல்ஃப் சர்வீஸ் தாங்க, நீங்கள் வாங்கிட்டு போகணும். பட் வந்து உங்களுக்கு எல்லா பிரியாணி எல்லாமே வந்து அழகாக வச்சு கொடுத்துருவாங்கங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் வர இவங்கள்ட்ட வந்து ரெகுலராக போய்கிட்டே இருக்குங்க. பார்சல் மட்டும் இவங்கள்ட்ட வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இவங்கள்ட்ட வந்து போத் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ, அப்புறம் வந்து நீங்களுமே வந்து டேக்அவே எடுத்துக்கலாங்க. ஸோ ஒஸ்கோட்டை பிரியாணி ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்ததுக்கு வந்து ஒரு திருப்தியான சாப்பாடு. அவங்களோட குக்கிங் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹைஜெனிக்காக இருக்குது. மெயினாக நம்ம கோகுல் பிரதர், அதாவது அவங்க கோகுல்ங்கிறவங்க தான் வந்து ஓனர். அவங்க சொன்ன மாதிரி நல்லா வந்து அவங்க வந்து ஒரு பேஷனோட பயங்கர ஒரு இன்வால்மெண்ட்டோட குக் பண்ணுறாங்கங்க. அதுதான் இதோட ரகசியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.